வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை. வளைந்து விட்ட வீடு. இருக்கவும் பிடிக்கவில்லை, போகவும் முடியவில்லை. தவித்து கொண்டிருந்தது என் மனது. நான் ஏன் இப்படி ஆனேன்? நேற்றிரவு கடைசியாக விழுங்கிய அந்த வெள்ளை நிற மாத்திரை எப்போதும் போல இல்லாமல் நல்ல தூக்கம். அப்படி ஒவ்வொரு நாளும் யாராவது இந்த பூமியை விட்டு கிளம்பி விடுகிறார்கள். யார் இல்லை என்பார்? ஆனால் வித்தியாசமாக ஏற்க முடியாதபடி இன்று இவள் தெற்கே தலை வைத்து கிடக்கிறாள். ஏராளமான பேர் வந்து வந்து போகிறார்கள். பல நாற்காலிகள் அப்படியே காலியாகத்தான் கிடக்கின்றன. அவை ஏன் அங்கே போடப்பட்டுள்ளன? ஒரு துளி கண்ணீர் என்பது ஏக்கத்தின் அடிநாதம், இழப்பின் ஊற்று, இல்லாமையின் அலறல், பிரிவு வலியின் உச்சம், புரியாத துயரத்தின் மிச்சம், பேரன்பின் வற்றாத சுனை. நான் என்ன கவிஞன் ஆகிவிட்டேனோ? நிச்சயம் இல்லை. கதைதானே எனக்கு வரும். சில நாட்கள் முன்பு எங்கோ வாசித்தது. அதனை எழுதியவர் பெயர் நினைவில் வர மறுக்கிறது. இத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் அந்த சாம்பல் நிற பூனை எதை தேடுகிறது? யாரை தேடுகிறது? எனக்கு தெரியுமே. தினம் தன் தட்டில் இருந்து கொஞ்சம் சோற்றை எடுத்து சின்ன தட்டில் வைப்பாளே என் ராஜம். நிச்சயம் அவளைத்தான் தேடுகிறது. ஏன் இவள் படுத்து கொண்டு இருக்கிறாள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு மியாவ் என்கிறது. அவள் ஏன் படுத்து கொண்டு இருக்கிறாள் என்று எனக்கு கொஞ்சம் தெரிந்தாலும் விவரம் கேட்ட சிலரிடம் நான் தான் விவரமாக சொல்லவில்லை, சொல்ல தோன்றவில்லை. நிச்சயம் யாரிடமாவது சொல்லுவேன். அங்கே சுவற்றில் நானும் அவளும் அழகாக சிரித்தபடி ஃபோட்டோவில் நிற்கிறோம். எனது 70வது பிறந்தநாள் அன்று எடுத்தது. வந்தவர்கள் யாரும் கவனிக்காத அந்த புகைப்படத்தை நான் உற்று பார்த்தேன். ராஜம் என்னை முறைத்து பார்க்கிறாள் என்று யாரிடம் சொல்ல? அவள் ஏன் என்னை முறைக்கிறாள் என்பது எனக்கே தெரியவில்லை. சில சமயம் நான் கை குலுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்று வலுவில் வந்து எனது கையை பற்றி குலுக்குகிறார்கள். போலியாக மற்றொரு கையால் மெதுவாக தட்டி ஏதோ முணுமுணுக்கிறார்கள். ஒருவர் வந்து சம்பந்தமில்லாமல் உங்கள் தெரு வளைந்து வளைந்து செல்கிறது என்றார். அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என் வீடுதான் இன்று மிகவும் வளைந்து இருக்கிறது. நினைத்தேன், சொல்லவில்லை. வெறும் உபச்சாரத்திற்கு சிலர் உச் கொட்டினார்கள். சிலர் என் தோளில் தட்டினார்கள். சிலர் எனது காலை தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டார்கள். வேறு சிலர் எந்த உணர்வும் காட்டாமல் என்னருகே வந்து நின்று விட்டு போனார்கள். பக்கத்து வீட்டு பெண் கையில் காஃபி சொம்போடு அங்கும் இங்கும் வளைந்து கொண்டிருந்தாள். சிலர் வாங்கி குடித்ததை பார்த்தேன். பலரின் கேள்வியும் பேற்றும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இது ஒன்றும் போக வேண்டிய வயது இல்லை. என்ன கொஞ்சம் சுகர் கூட என்று தெரியும். இருந்தாலும் அப்படியா இப்படியா? இந்த மனுஷன் மீது உசிரையே வைத்திருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? அவர்கள் உதட்டசைவு எனக்கு உணர்த்தியது இவைதான். நானும் ராஜமும் ரொம்ப அந்யோன்யம். திருமணம் ஆகி சில ஆண்டுகள் வரை இருவரும் ஒரே வண்ணத்தில் ஆடை அணிந்தோம். எந்த நிகழ்ச்சிக்கும் தனியாக போனதில்லை. எங்களுக்குள் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது. வாரிசு கிடையாது. இருந்தாலும் அது பற்றி ராஜம் என்னிடம் ஒரு முறை கூட வருத்தப்பட்டது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் என்று அவளுக்கு தெரியும். அதே போல அவள் என்ன நினைக்கிறாள் என்று எனக்கு தெரியும். சொந்தக்காரர்கள் சிலர் வெளிப்படையாக எங்கள் மீது பொறாமைப்பட்டதை பார்த்து இருக்கிறேன். நான் அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவன் என்பதால் பென்ஷன் வருகிறது. இருவருக்கும் எந்த பண கஷ்டமும் இருந்ததில்லை. ராஜம் போல எளிமையான ஒருத்தியை நான் பார்த்ததில்லை. கைகளை பற்றி கொள்வது, தோள்களை தொடுவது, வேறென்ன தெரியும் எனக்கு? அவளுக்கு மிகவும் பிடித்த மயிலாப்பூர் கபாலி கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன். பலமுறை ராஜத்தை கடற்கரை கூட்டிக் கொண்டு போய் இருக்கிறேன். கைகோர்த்து கொண்டு அலைகளில் கால் நனைத்து இருக்கிறேன். அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். கொரோனா வந்து போனது முதல் ராஜம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பித்தார். அவள் தம்பி சீனு எங்கள் இருவரையும் மாஸ்டர் செக்கப் செய்து கொள்ள சொல்லி அடிக்கடி வற்புறுத்தினான். அப்போதுதான் தெரிந்தது அவளுக்கு பிபி, சுகர் இரண்டுமே அதிகமாக இருக்கிறது. எனக்கும் சுகர் இருக்கிறது. எனக்கு 2 காதுமே சரியாக கேட்கவில்லை என்று டாக்டர் சொன்னார். எனக்கு காது கேட்காது என்று ஏற்கனவே தெரியும். ராஜத்திற்கும் அது தெரியும். கை நிறைய மாத்திரைகள், தினம் தினம் சாப்பிட வேண்டும் என்று சீட்டு சொல்லியது. நான் காலையில் காஃபி குடித்துவிட்டு காலார 10 நிமிடம் நடப்பேன்.
வந்து பேப்பர் படித்துவிட்டு குளித்த பின் பூஜை போல ஒன்று பண்ணுவேன். சாப்பாடு முடிந்ததும் மாத்திரை மருந்துகள், பின்னர் நான் உண்டு. எனது பேப்பர் பேனா உண்டு. கதை கட்டுரை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவேன். நான் எழுத உட்கார்ந்தால் ராஜம் என்ன, யார் பேசினாலும் காதில் விழாது, இல்லாவிட்டாலும் விழாது என்பது வேறு விஷயம். என் இடத்திற்கே காஃபி, பிஸ்கட், டிஃபன் எல்லாம் கொண்டாந்து தருவாள் ராஜம். போன 6 மாதங்களாக ராஜம் சுருண்டு படுத்தாள். எடுப்பு சாப்பாடு வீடு தேடி வரும். சில சமயம் நான் மெதுவாக நடந்து போய் பார்சல் வாங்கி வருவேன். அவளுக்கு சாப்பாடு இறங்கவில்லை. காஃபி குடிப்பாள். முகத்தை சுளித்து கொண்டு அந்த ரோஸ் கலர் ஜெலுசில் குடிப்பாள். பெரும்பாலும் சோடா வேண்டும் என்று கேட்பாள். அதை குடித்துவிட்டு ஹேவ் ஹேவ் என்று ஏப்பம் விடுவாள். வீட்டில் ஒரு கட்டில்தான். ராஜம் படுப்பாள். நான் கட்டிலுக்கு கீழே படுப்பேன். ராஜம், மின் விசிறி வேகத்தை குறைத்து வையுங்கள், இந்த 0 வாட் பல்பை போட்டே வையுங்கள் என்று புதிய கட்டளைகளை போட்டு அடம்பிடிக்க ஆரம்பித்தாள். எனக்கு மின்விசிறி வேகம் குறைந்தாலோ லைட் எரிந்தாலோ தூக்கம் வரவில்லை. சில நாள் எனக்கு அலுத்து போக ஆரம்பித்தது. தூக்கம் சரியாக இல்லை என்றால் அப்படித்தான் என்று முடிவு செய்து 10 நாட்களாக நான் காலில் படுக்க ஆரம்பித்தேன். ஜன்னல் கதவை சாத்துவது, கொசுவத்தி ஏற்றுவது, ராஜம் கட்டில் அருகில் தலைவலி தைலம் மற்றும் சொம்பில் குடிக்க தண்ணீர் எல்லாம் வைப்பது, வாசல் கதவை சாத்துவது எல்லாமே எழுதாத விதிகள் ஆயின. இருட்டை பற்றி பேசுகிறவர்கள் அநேகமாக வெளிச்சத்தில் இருந்துதான் பேசுவார்கள். வெளிச்சத்தை பற்றி பேசுபவர்கள் முற்றிலும் இருட்டிலே இருப்பார்கள். இரவில் இருட்டும் பகலில் வெளிச்சமும் இருப்பது தானே இயற்கை. எங்கள் படுக்கை அறை மட்டும் எப்போதும் இருட்டில். நாளை எப்படியாவது அந்த போட்டிக்கு ஒரு கதை எழுதி அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு ஹாலில் பாய் விரித்து படுத்தேன். வாசல் கதவை பூட்டினேனா என்று சந்தேகம். எழுந்து போய் பார்த்துவிட்டு மறக்காமல் அந்த தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு மீண்டும் வந்து படுத்தேன். ராஜத்திற்கு என்னவோ செய்து இருக்க வேண்டும். எங்க அவள் கூப்பிடுவது போல இருந்தது. சே, இல்லை இல்லை, எல்லாம் பிரம்மைதான், கனவோ என்னவோ என்று யோசித்து தூங்கி போனேன். அந்த கடவுள் அன்று யாருக்கு தெரியும் உண்மையில் என்ன நடந்தது என்று. இதெல்லாம் எனது கற்பனைதான். ராஜம் என்னை கத்தி கத்தி அழைத்து இருக்கிறாள். கை கால் அசைத்து கூப்பிட்டு இருக்கிறாள். தண்ணீர் வைக்க மறந்து விட்டேன் போலும். அவள் தலைவலி தைலம் உருண்டு வந்து என் அருகில் விழுந்தது. தூக்கி வாரி போட்டது எனக்கு. எழுந்து பார்த்து விளக்கை போட்டேன். ராஜம் கட்டிலில் இருந்து கீழே விழுந்து கிடந்தாள். எனக்கு கை கால்கள் உதறின. அவளை தொட்டு பார்த்தேன், தட்டினேன். ராஜம் ராஜம் என்று அலறினேன். மூக்கு அருகே எனது விரல்களை வைத்து பார்த்தேன். மூச்சு வரவில்லை. ஆனால் அவள் உடலில் கொஞ்சம் சூடு இருந்தது. இந்த நேரத்தில் யாரை கூப்பிடுவது? எப்படியோ ராஜத்தை தூக்க முடியாமல் தூக்கி கட்டிலில் கிடத்தினேன். எனக்கு மூச்சு வாங்கியது. மணி அதிகாலை 4 என்று கடிகாரம் சொன்னது. கைபேசியை எடுத்து சீனுவுக்கு ஃபோன் செய்தேன். 3 தடவை ரிங் போயும் அவன் எடுக்கவில்லை. டேய் சீனு, ஃபோனை எடுடா என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்தேன். அத்தான் என்ன இந்த நேரத்தில் என்று முணங்கினான் சீனு. உடனே வா என்றேன். வந்தான். எங்கிருந்தோ டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்தான். பட்ச் என்ற சத்தத்தோடு மேலே கை காட்டி உதட்டை பிதுக்கினார் டாக்டர். எனக்கு எல்லாமே புரிந்து போனது. தலையாய் அடித்து கொண்டேன். கேட்காத எனது காதுகளை என்னால் அடிக்க முடியுமா? அறுத்து எரியதான் முடியுமா? ஏன் நான் இப்படி செய்தேன்? என் ராஜத்தை நானே கொன்று விட்டேனோ? எழுந்து அவளுக்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுத்து இருந்தால் அவளுக்கு இந்த நிலை வந்திருக்காதோ? அத்தான் என்ன ஆச்சு அக்காவுக்கு? நேற்று சாப்பாடு சாப்பிட்டாளா? மருந்து எடுத்துக்கொண்டாளா? பல கேள்விகளை தொடுத்தான் சீனு. பாவம், அவனுக்கு எங்கே தெரியும் நான் செய்த பாவம். கிடத்தப்பட்ட இடத்தில் இப்போது ராஜம் இல்லை. அந்த சாம்பல் நிற பூனை வந்து மியாவ் என்றது. அவளுக்கான தட்டில் கொஞ்சம் சோறு வைத்தேன். தான் வாடியது தாளம்பூவுக்கு தெரியாது. ஆனால் வாசனை மட்டும் அப்படியே கொஞ்சம் இருக்கும். என் உள்ளங்கையை உற்று பார்த்தேன். ராஜத்தின் ஸ்பரிசம் லேசாக வருடுவது போல இருந்தது. என் கண்களில் இருந்து உருண்டு வந்த கண்ணீர் துளி ஒன்று அந்த உணர்வை மாற்றியது. ராஜம் படுத்து இருந்த அறையில் 2 நாற்காலிகள். ஒன்று காலியாக, ஒன்றில் என்னுடைய கலற்றி போட்ட சட்டை.